நெமிலி ஒன்றிய குழு கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி குழு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு தலைமை தாங்கினார். வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயஸ்ரீ வரவேற்றார். கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு பேசுகையில், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்றும், அரக்கோணம் நெமிலி சாலையில் கொசஸ்தலை ஆற்றில் நீண்ட காலமாக தரைபாலமாக இருந்ததை மேம்பாலமாக வழங்கி 90% பணி நிறைவு பெற்று மிக விரைவில் திறப்பு விழா நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் ஒன்றியத்தில் பல பணிகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஒன்றியத்தின் வளர்ச்சி திட்ட பணிகள் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர் வினோத்குமார் ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் 9 பேர் வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய குழு உறுப்பினர் வினோத்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதை பற்றி எதுவும் கூட்டத்தில் பேசாததால் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டது.